இது வந்து ஆக்சுவலா சிவன் கோயில் இல்ல, சித்தர் கோவில். சிறுவாபுரி முருகர் கோவில், ஆண்டார்குப்பம் முருகர் கோவில், பெரும்பேடு முருகர் கோவில், அதுக்கு நடுவுல இருக்க இந்த சிவன் கோவில், இது நாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நேர்கோட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப பழைய சிவன் கோயில். அதாவது 3000 வருடங்களுக்கு மேல 5000 வருடங்களுக்குள்ளான கோயில்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்னன்னா ஒரு சித்தர் ஜீவ சமாதி, அதுக்கு மேல ஒரு லிங்கம் வந்து சுயம்பா உருவானதா சொல்றாங்க. ஆனா பெருசா ஒண்ணும் இதுல வந்து கூட்டங்கள்லாம் வர்றது கிடையாது. நிறைய பேருக்கு இப்படி ஒரு பழைய காலத்து கோவில் இதுக்குள்ள இருக்குன்றதே வந்து தெரியல. பட் இந்த கோயில்ல இருக்க சிவன் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அபரீத சக்தி உள்ளவர். இத வந்து வரவங்களுக்கு வந்து அதை உணர முடியும். அந்த சிவனுக்கு முன்னாடி உட்கார்ந்தாலே நமக்கு அந்த வைப்ரேஷன் நமக்கு வரும். அதாவது இந்த குளத்துக்குள்ள இந்த கோயிலோட அம்பாள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒரு சிலை வந்து உள்ள இருக்கிறதா சொல்றாங்க. அந்த அம்பாள் வந்து வெளியில வரும்போது நிறைய சில விஷயங்கள் வந்து வெளியில வரும்னு சொல்லுவாங்க. அந்த அம்பாள் எப்ப வெளில வருவாங்கன்னு நமக்கு வந்து தெரியல. பொன்னேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய 5000 வருஷம் பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவிலுக்கு பல சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க நம்ம வீடியோக்களை பார்த்து முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த சிறப்பு அம்சங்கள் உள்ள கோவிலில் கருப்பண்ணசாமியும் நடுக்கல்லும் சேர்ந்தாப்புல இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சித்தர் வாழ்றான்னு ஐதீகம் இருக்குது. அது இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க நம்ம கூட இருக்காங்க குமுதாக்கா. அக்கா வணக்கம். வணக்கம். எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அக்கா. இந்த கோவிலோட சிறப்பு அம்சங்களை பற்றி நிறைய மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கக்கா. கண்டிப்பா சொல்றேன். ஆக்சுவலா இது வந்து இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொன்னேரி அப்படிங்கிற கிராமத்துல லிங்கப்பயன்பேட்டையில இருக்கு. இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கோயம்பேட்லேருந்து ரெட் ஹில்ஸ் த்ரூ பொன்னேரி வந்தீங்கன்னா பொன்னேரியிலேருந்து ஆண்டார்குப்பம்னு ஒரு முருகர் கோவில் இருக்கும். ஆண்டார்குப்பம் முருகர் கோவில் தாண்டி இந்த சிவன் கோவில் இருக்கு. இது வந்து ஆக்சுவலா சிவன் கோவில் இல்ல, சித்தர் கோவில். இந்த கோவிலை தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர்ல வந்து பெரும்பேடுங்கிற முருகர் கோவில் ஒன்று இருக்கு. அதாவது இந்த கோவில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சிறுவாபுரி முருகர் கோவில், ஆண்டார்குப்பம் முருகர் கோவில், பெரும்பேடு முருகர் கோவில், அதுக்கு நடுவுல இருக்க இந்த சிவன் கோவில், இது நாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நேர்கோட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கும் வந்து இந்த சிவன் கோயில் வந்து இது ரொம்ப வந்து ஒரு சின்ன ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரியல. இதோடைய சக்தி, அபரீத சக்தியும் யாருக்கும் வந்து தெரியல. இது ரொம்ப பழைய சிவன் கோயில். அதாவது 3000 வருடங்களுக்கு மேல 5000 வருடங்களுக்குள்ளான கோயில்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்னன்னா ஒரு சித்தர் ஜீவ சமாதி, அதுக்கு மேல ஒரு லிங்கம் வந்து சுயம்பா உருவானதா சொல்றாங்க. இந்த கோவில் வந்து ரோட்ல இருந்து நம்ம உள்ள வரும்போது நம்ம பார்க்கலாம். இது காடு பகுதி அப்படிங்கிறதுனால நிறைய பாம்பெல்லாம் இருக்கும். வரைச்சு நம்ம இதை வந்து பார்த்து வரணும். உள்ள வந்தீங்கன்னா நீங்க வந்து கோவில் குளம் தெரியும் உங்களுக்கு. அந்த கோவில் குளம், சில கல்வெட்டுகள்லாம் இங்க பழைய காலத்து கல்வெட்டுகள் இருக்கும். இந்த கல்வெட்டுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு அம்சங்கள் இருக்கா? இருக்கு. அதாவது வந்து முன்னோர்கள் வாழ்ந்ததுக்கான சின்னங்கள், அடையாளங்கள் அப்படி எல்லாம் சொல்றாங்க. இது இங்க வந்து பாத்தீங்கன்னா கருப்பு சாமி இருக்காரு, இங்க வந்து நாகர் இருக்காரு, இது வந்து ராகு கேது, இது வந்து பிள்ளையார். இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க இந்த மரம் வந்து அரச மரம், வேப்ப மரம், இது ரெண்டுத்துக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களாம். சோ இந்த அரச மரமும் வேப்ப மரமும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா திங்கட்கிழமையில வர அமாவாசையில இத வந்து 108 சுத்தினா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்றாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க திங்கட்கிழமையில வர அமாவாசையில. இந்த குளத்துக்கு ஏதாவது ஒரு சிறப்பு இருக்காக்கா? இந்த குளத்துல வந்து இந்த கோயிலோட தீர்த்த குளம்னு சொல்றாங்க. இது அந்த குளம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் தூர் வரப்படாம இருக்கு.
ஏன்னா கோவிலே வந்து பாத்தீங்கன்னா இடிஞ்ச நிலைமையில தான் இருக்கு. நீங்க பாப்பீங்க வழியெல்லாம் எப்படி இருக்கு பாத்தீங்க. அதனால இது இடிஞ்ச நிலைமையில தான் இருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை மக்கள் தினசரி வந்து தரிசனம் பெற்றுட்டு போவாங்க? இது வந்து அந்த கோவில்ல வந்து அந்த ஐயா இருக்காரு இல்லையா, அவருக்கு தான் தெரியும். இந்த கோவில் ஐயர் கிடையாது, அர்ச்சகர் தான் இருக்காரு. ஆனா பெருசா ஒண்ணும் இதுல வந்து கூட்டங்கள்லாம் வர்றது கிடையாது. நிறைய பேருக்கு இப்படி ஒரு பழைய காலத்து கோவில் இதுக்குள்ள இருக்குன்றதே வந்து தெரியல. பட் இந்த கோயில்ல இருக்க சிவன் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அபரீத சக்தி உள்ளவர். இத வந்து வரவங்களுக்கு வந்து அதை உணர முடியும். அந்த சிவனுக்கு முன்னாடி உட்கார்ந்தாலே நமக்கு அந்த வைப்ரேஷன் நமக்கு வரும். கண்டிப்பா. அப்ப இந்த கோயிலுக்கு வரவங்க ஏதாவது ஒரு உணர்வுபூர்வமா ஏதாவது உணர்ந்திருக்காங்களா? அங்க வந்து எனக்கு இந்த மாதிரி மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு யாராவது எதுவும் சொல்லியிருக்காங்களா பொதுமக்கள்? கண்டிப்பா. நான் ஒரு 2-3 பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன். அதுல எல்லாருமே சொல்லியிருக்காங்க, இந்த கோவிலுக்கு வந்து நான் நிறைய மாற்றங்கள் பார்த்திருக்கேன். சில விஷயங்கள் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவா நடந்திருக்கு. சில கேள்விகளுக்கு எனக்கு விடை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்னன்னா, உங்களுக்கு பதவி உயர்வு, ரொம்ப நாளா நீங்க வந்து ஒரு சில விஷயம் வந்து நீங்க லைக் நான் ஒரு வீடு வாங்கணும், ஒரு எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகும் அது அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சக்சஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு, இந்த சிவன் வந்து பாத்தீங்கன்னா திருவாதிரைக்குரிய சிவன் அப்படின்னு சொல்றாங்க. 27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, அதுல வந்து திருவாதிரைக்குரிய சிவன் தான் இந்த மாணிக்கேஸ்வரர். இந்த சிவனோட பேர் வந்து மாணிக்கேஸ்வரர். அம்பாள் பேர் வந்து மரகதவள்ளி. மரகதவள்ளி தாயார் வலம் கொண்ட ஸ்ரீ மாணிக்கேஸ்வரர் தான் இந்த சிவன் கோவிலோடைய பேர். இந்த மாணிக்கேஸ்வரர் வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட அம்சமும். டெய்லி சூரியன் வந்து 12 மணிக்கு இந்த சிவனை வந்து வணங்கிட்டு போறதா சொல்றாங்க. அதாவது உச்சத்துக்கு வரும்போது 12 மணிக்கு உச்சத்துக்கு, ஆமா 12 மணிக்கு வந்து சிவன் வழி, இதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த வழியால வந்து சிவன் வந்து, அதாவது எல்லா கோயிலையும் என்ன சொல்லுவாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 2 நாள் சிவலிங்கத்து மேல சூரியன் ஒளி படும்வாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து டெய்லி இங்க வந்து இந்த சிவனை வந்து வணங்கிட்டு போறதா சொல்றாங்க. அப்படி அந்த சூரியன் ஒளி வந்து சிவன் மேல படுறதுக்கு ஏதாவது தனிப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்டோரி மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, சிவன் லிங்கத்து மேல ஒளி படல, சூரியனே வந்து வணங்கின ஸ்தலம்ன்ற. இது வந்து பிரம்மஹத்தி தோஷம் காண கோவில் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பைரவர்ல வந்து 64 வகையான பைரவர் இருக்காங்க. திருவாதிரை நட்சத்திரத்துக்குரிய பைரவர் யாரு அப்படின்னா வடுக பைரவர். இங்க இருக்கிற பைரவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வடுக பைரவர் இருக்காரு இந்த இடத்துல. இந்த பைரவர் சிலை, சிவன் சிலை எல்லாமே ரொம்ப பழைய காலத்து சிலை. முருகர் இருக்காங்க. பழைய காலம்னா எத்தனை வருஷம் இருக்கும்? அதான் 3000க்கு மேல சொல்றாங்க. 3000ல இருந்து 5000க்குள்ள. ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த சில மாதங்கி அதை பார்த்து 12,000 வருஷத்துக்குள்ள ஸ்டோரின்னு சொல்றாங்க. அது கரெக்டா நம்மளால கணக்கிட முடியல. we could not able to correctly predict that. அந்த பைரவர் வந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்குரிய ஒரு இது. அதாவது நம்ம வந்து எல்லாத்தையும் இழந்துட்டோம், இனிமே நான் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நான் எல்லா கஷ்டத்தையும் பட்டுட்டேன், இனிமே நான் எந்த கஷ்டத்தையும் படுறதுக்கு இல்லை, எல்லாமே அப்படின்னு கடைசி காலத்துல இவர்கிட்ட நம்ம வந்தோம்னா நம்மளுடைய கஷ்டத்துல இருந்து நம்மளை மீண்டு நம்மளை கொண்டு வர்றதாகவும், நம்ம எல்லாத்தையும் இழந்துடுறோம் இல்லையா, இழந்ததை எல்லாத்தையும் நமக்கு திருப்பி கொண்டு வந்து நமக்கு ஃபுல்ஃபில் பண்ணி தரதா சொல்றாங்க. அதை வந்து நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க, நிறைய பேருக்கு தெரியல. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆண்டார்குப்பம் வராங்க. ஆண்டார்குப்பம் முருகர் எல்லாருக்குமே தெரியும், பிரம்மனை சிறைப்பிடித்த ஸ்தலம்னு சொல்றாங்க. அப்புறம் பெரும்பேடு முருகர், சிறுவாபுரி முருகர், இதுக்கெல்லாம் வராங்க. அதுக்கு நடுவுல இவர் இருக்காரு ஒரே நேர்கோட்டுல. ஆனா இந்த சிவலிங்கம் இருக்கிறது யாருக்குமே தெரியல. இந்த குளத்தை பத்தி நிறைய மர்மமான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. ஒரு மர்மம் நிறைஞ்ச ஒரு குளம்னு சொல்றாங்க. அப்படி என்னக்கா அந்த குளத்துல ஒரு மர்மம் நிறைஞ்சிருக்கு? அதாவது இந்த குளத்துக்குள்ள இந்த கோயிலோட அம்பாள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒரு சிலை வந்து உள்ள இருக்கிறதா சொல்றாங்க. அந்த அம்பாள் வந்து வெளியில வரும்போது நிறைய சில விஷயங்கள் வந்து வெளியில வரும்னு சொல்லுவாங்க. அந்த அம்பாள் எப்ப வெளில வருவாங்கன்னு நமக்கு வந்து தெரியல. இந்த குளத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த கோவில் வந்து முன்னாடி ரொம்ப ஃபேமஸா இருக்கும் போது நல்லா ஒரு ராஜா வாழ்ந்திருக்காரு. அந்த ராஜா வந்து இந்த கோவிலுக்கு வந்து வருஷம் தேர் விசேஷம் ஃபங்க்ஷன் பண்ணுவாராம். அப்போ கடைசியா ஒரு வருஷம் வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கும் போது அந்த கோயிலோட தேர் வந்து இந்த குளத்துல வந்து விழுந்திருக்கும். அந்த தேரும் அந்த அம்பாலும் இந்த குளத்துக்குள்ள இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா விழுந்த தேரை எடுக்கல, இன்னும் எடுக்கல. அது அந்த அம்பாள் மனசு வச்சாதான் மேல வருவாங்களாம். அவங்க மேல வந்தாங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து உண்மை வெளில வரும் அப்படி.
இந்த கோவில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த சித்தர் கோவில்ல வந்து அவங்க மேல வரும்போது நிறைய விஷயங்கள் வரும். அவங்க வந்ததுக்கு அப்புறம் டெய்லி இந்த கோவில்ல வந்து அன்னதானம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நாக சதுர்த்தி அந்த டைம்ல வந்து இந்த இடத்துல வந்து எல்லாரும் பால் முட்டை எல்லாம் வச்சு பண்ணுவாங்க. இங்க வந்து அந்த கருநாகம் இருந்ததுன்னு சொல்றாங்க இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு, கோபுரத்தை சுத்தி ஒரு கருநாகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதோட சின்னம் அடையாளமா இங்க வந்து கருநாக கல் வச்சு இங்க வந்து வழிபாடு பண்றாங்க. இப்போ இந்த சிலைகள் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து முருகர் சிலை, இது வந்து சண்டிகேஸ்வரர், இது வந்து உற்சவர் சிவன் பார்வதி, இவங்க வந்து அம்பாள் அன்னபூர்ணி. இவங்களுக்கெல்லாம் தனித்தனி சன்னதி வெளியில கோபுரங்கள் வந்து கட்டியிருக்காங்க. அந்த கோபுர பணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் அவங்களுடைய அந்த கோபுரத்துக்கு வந்து போயிடுவாங்க. இவங்க எல்லாரும். அம்பாள் பெயர் வந்து மரகதவள்ளி தாயார். மரகதவள்ளி தாயார் வளம் கொண்ட மாணிக்கேஸ்வரர். அவர் வந்து பைரவர். எல்லா இடத்துலயும் நம்ம கால பைரவர் பார்த்திருப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா வடுக பைரவர் இருக்காரு. நிறைய பேர் வந்து தேய்பிர அஷ்டமியில வந்து பைரவர் வழிபாடு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா வடுக பைரவர், இது வந்து எங்கேயுமே கிடைக்காத ஒரு விஷயம். அந்த பைரவர் வந்து வடுக பைரவர். அந்த வடுக பைரவர் யாருன்னா, திருவாதிரை நட்சத்திரத்துக்குரிய பைரவர் தான் வடுக பைரவர். திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கிறவங்க இந்த சிவனையும் இந்த பைரவரையும் வந்து நம்ம ஒன்னா சேர்ந்து வழிபாடு பண்ணா நமக்கு வந்து வாழ்க்கையில இருக்கிற நம்ம எல்லா கஷ்டங்களும் வந்து நமக்கு நிவர்த்தி ஆகும்ன்றது வந்து ஐதீகம்னு சொல்றாங்க. ஐயா, இப்ப இருக்கக்கூடிய அந்த ஆலமரமும் அரச மரமும் வேப்ப மரம், அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்னா ஒன்றிணைஞ்சு இது வந்து திருமணம் செஞ்சது அப்படின்னு ஒரு ஒரு புராதன கதை சொல்றாங்க. அது எப்படி? அதாவது இந்த மரத்தை வந்து ஒரு 3 to 5 மணிக்குள்ளேயும் நல்லா தண்ணியை வந்து குளிர்ச்சியாக ஊற்றிக்கின்னு தன்னுடைய துணியாட வஸ்திரத்தாட துணியை உடம்ப தலை குளிச்சுட்டு வந்து சுத்தினாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம். இது வரைக்கும் என் கண் எதிரே எத்தனையோ பேருக்கு குழந்தை பாக்கியம் பிறந்திருக்கு. இங்க நாடி வந்தவங்க அதுக்கப்புறம் குழந்தை இங்க இந்த குழந்தை இருக்காங்க, நின்று குழந்தையே பிறந்துருக்குது. இதே மரத்துக்கு இதே மரத்துல இப்ப கூட ஒரு பொண்ணு பிரசவத்துக்காக போயிருக்கு தாய் வீட்டு. இங்க வந்து சுத்தின பொண்ணு, இந்த மரத்தை சுத்தின பொண்ணு அதிகாலையில 5 மணிக்குள்ளால 3 மணிலேருந்து 5 மணிலேருந்து விடிய கால 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ள வந்து இந்த மரத்தை சுத்தி வளம் வரணும். அதை வளம் வரணும். ஈர துணியோட தலையில அதுக்கு ஏதாவது பூஜை காரியங்கள் இருக்கா? பூஜை காரியம்னா அங்க மரத்தாண்ட ஏதோ ஒரு 2 வாழைப்பழம் ஊதி வச்சு கற்பூரம் அவருக்கு செஞ்சுட்டு அந்த அரச மரத்தாண்ட செஞ்சுட்டு வளம் வர வேண்டியதான். அதுக்குன்னு தனியா வேற எதுவும் பூஜை எல்லாம் இல்லை, அவருக்கு செய்ய வேண்டியது அதான். கண்டிப்பா. அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு பாம்பு புத்து இருந்ததாகவும் மழை பெஞ்சு அந்த புத்து வந்து கரைஞ்சு போனதாவது ஊர் பொதுமக்கள் சொல்றாங்க. இந்த புத்துக்கு என்ன சிறப்பு அம்சங்கள்? அந்த புத்து காலப்போக்கில் கரைஞ்சு போனது அதாவது ஒரு 18 அடிக்கு உயரமான ஒரு புத்து இருந்தது. 18 அடிக்கு அதிகமாகவே இருந்தது. 18 அடி அவ்வளோ உயரமாக இருந்தது அந்த புத்து. நாளடைவில் என்ன ஆச்சுன்னா அந்த புத்து தன்னால் குறைய ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது லிங்க வடிவத்தில் இருந்த புத்து அப்படியே அமுங்கி போச்சு. அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்குமா? அதுக்கு இங்கே வந்து பாம்பாட்டி சித்தர் வந்து ஒரு சித்தரோட சமாதி 5-6 இடத்துல இருக்கிறதாக சொல்கிறாங்க. இந்த எந்த இடங்கிறது நம்மளால குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இங்க வந்து அந்த சித்தருடைய சமாதி ஒரு இந்த கோயில்ல இதுக்கு முன்னாடி இங்க அபிஷேகம் பண்ணியிருந்தவருடைய சமாதி இங்க இருக்குது அந்த புத்துக்கு கீழே. அதனாலதான் இந்த புத்து அமுங்கி போச்சு. இங்க பாம்பாட்டி சித்தர் சமாதியும் கூட இருக்காரு, அவருடைய அனுகிரகமும் அந்த சித்தருக்கு இருக்குன்ட்டு மக்கள் சொல்றாங்க. அது ரொம்ப நாளா அதை பேசின்னு இருக்காங்க. ரொம்ப நன்றியா. இந்த மர்மம் நிறைஞ்ச பொன்னேரி பக்கத்துல இருக்கக்கூடிய 5000 வருஷம் பழமை வாய்ந்த அந்த கோவில்ல நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு மர்மம் நிறைஞ்ச கோவில்னு மக்கள் நிறைய கருத்து முன் வச்சாங்க.
அதுக்கு எல்லாமே ஒரு சரியான முறையில் நமக்கு விட கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நண்பர்கள் நீங்களும் இந்த பொன்னேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறோம். நன்றி ஐயா.